மதுராந்தகம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தன்ராஜிடம் கேட்கலாம். தன்ராஜ், வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியானது மதுராந்தகம் ஏரி. இந்த ஏரி 5 மதகுகளையும் ஒரு தானே வழியும் களங்களையும் 106 தானியங்கி ஷட்டர்களையும் கொண்டுள்ளது. இதில் மேலும் 2 அபாயகால ஷட்டர்கள் இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று காலை இந்த ஏரியினுடைய கொள்ளளவு 23.8, அது முழு அளவும் கொள்ளளவு நிரம்பியதால் மதுராந்தகம் ஏரி நிரம்பி வழிய ஆரம்பித்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. கத்திரிச்சேரி, விழுதமங்கலம், முள்ளி, முன்னூத்திக்குப்பம், வளர்பிறை, வீராணக்குன்னம், பங்காருக்குப்பம், தச்சூர், கொன்னத்தூர், தோட்டநாவல், கிளார், மேட்டுக்காலனி, இருமாச்சநல்லூர், கே புதூர், கீரணாச்சாலை, ஈசூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு அதிகாரிகள் வெள்ள எச்சரிக்கை விட்டிருந்தாங்க. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த பகுதியில் கால்வாய் ஓரங்களில் இருக்கிற மணல் மூட்டைகளை அடுக்கி சீரமைத்திருந்தாங்க. மேலும் அந்த பகுதியில் இருந்து தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்களை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று தங்க வைத்திருந்தாங்க. இந்த நிலையில் இந்த மதுராந்தகம் ஏரியோட நீரளவு தற்போது 12,000 கனஅடியாக திறந்து விட்டுருக்கிறாங்க. இது மேலும் அதிகரிக்கும், இல்லை இந்த மழை குறைந்திருக்கிறதால குறையக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி இந்த பகுதியில் இருக்கிற கால்வாய்களை சீரமைத்திருக்கிறாங்க. அதில் மண் மூட்டைகளை கட்டி போட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த பகுதியில் 24 மணி நேரமும் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஏரி பெரிய ஏரி என்றதால் இந்த பகுதியில் எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி முன்னெச்சரிக்கை பார்வைகளை செய்திருக்கிறாங்க. மேலும் அதிகாரிகள் 24 மணி நேரம் அந்த பகுதியிலே இருந்து மதுராந்தகம் ஏரி பகுதியிலே இருந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த பகுதியில் இந்த மழை நீர் வழிந்தோடுவதை பார்ப்பதற்காக ஏராளமான பொதுமக்களும் அந்த பகுதியை இளைஞர்களும் அந்த பகுதியை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இப்போது நிலைமை.